இந்த வீடியோவில் பெஸ்ட்டான 5 ஆக்ஷன் மூவி ஃப்ரான்ச்சைசி பார்க்க போகிறோம். பார்ட் 1. மூவி ஃப்ரான்ச்சைசினா ஒன்றும் இல்லை, ஒரு தீமோ இல்லை ஒருத்தரோட கேரக்டரை வச்சுட்டு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு எடுப்பாங்க தெரியுமா, அதுதான் ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹாரி பாட்டர், ஸ்டார் ட்ரெக், அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி படங்கள்லாம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படம் ஜான் விக். இதில் 4 பார்ட் இருக்கு. ஜான் விக் சாப்டர் 1, ஜான் விக் சாப்டர் 2, ஜான் விக் சாப்டர் 3 பேரபெல்லம் அண்ட் ஜான் விக் சாப்டர் 4. இந்த படத்துல கேனு ரீவ்ஸ் ஹீரோ நடிச்சிருக்காரு. சாட் ஸ்டைல்ஸ்கி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எக்ஸ் அசாசின் இந்த கொலை பண்றதெல்லாம் வேணாம், நான் நிம்மதியா வாழ போறேன், பாஷால இருந்து மாணிக்கமா மாறி அவர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு வரும்போது அவங்க ஒரு நாய்க்குட்டியை இவருக்கு பிரசன்ட் பண்ணிட்டு இறந்து போயிடுறாங்க. அந்த நாய்க்குட்டியையும் காரும் தான் இவரோட லைஃபா இருக்கு. ஒருத்தன் இவருக்கு தெரியாம அவர் வீட்டுக்குள்ள வந்து அந்த நாயை கொன்னுட்டு அந்த காரையும் திருடிட்டு போயிடுறான். மாணிக்கமா இருக்க இவரு பாஷாவா மாறுறாரு. கொன்னவன் யாருன்னு தேடி போறாரு. அவன் வந்து ஒரு பெரிய டானோட பையனா இருக்கான். ஆனா இவர் அதை பத்திலாம் கவலைப்படாம அவனை கொன்னுடுறாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, இவரை கொல்றதுக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்றத ஒரு 4 பார்ட்டா சூப்பரா எடுத்திருப்பாங்க. 4 பார்ட்டுமே கிட்டத்தட்ட ஒரே கதை தான், பட் இன்ட்ரெஸ்டிங்கா அவ்வளவு எங்கேஜிங்கா சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு R-rated ஆக்ஷன் மூவி பிடிக்கும், வயலண்டா இருக்கணும், ரத்தம் தெரிக்கணும், அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். இதுல அவர் கன்ஸ் ஹேண்டில் பண்ற ஸ்டைலா இருக்கட்டும், அவர் ஃபைட் பண்ற விதமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராகவே பண்ணிருப்பாங்க. ஸ்டண்ட் கொரியோகிராஃபி வேற லெவல்ல இருக்கும். ஒவ்வொரு பார்ட்லயும் வேற வேற மாதிரி இருக்கும். அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நிறைய ரிஸ்கி ஷாட்ஸ், நிறைய ஸ்டண்ட்ல ரிஸ்க், நிறைய டிஃபரெண்டான பேட்டர்ன்ஸ் அப்படின்னு நிறையவே ட்ரை பண்ணிருப்பாங்க. படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, மேட்ரிக்ஸ் படத்துல கேனு ரீவ்ஸ்க்கு பாடி டபுள், அதாவது டூப்பா நடிச்ச சாட் ஸ்டைல்ஸ்கி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. 4 பார்ட்டுமே அவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஜான் விக்கை பார்த்துட்டு இந்தியால நிறைய படங்கள் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காங்க ஃபைட் சீன்ஸை. எக்ஸாம்பிள் மார்க்கோ, கில், KGF இப்படி நிறைய சொல்லலாம். அதுல கில் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஜான் விக்கோட ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா, கில்லோட ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. இந்த படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லைன்ஸ் கேட் பிளேல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. 4 பார்ட்டுமே பாருங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்ஷன் மூவின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கில் பில் 2 பார்ட்டா வந்திருக்கு. இதை குவென்டின் டாரண்டினோ டைரக்ட் பண்ணியிருக்காரு. உமா துர்மன் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இதோட கதையும் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு அசாசினா இருக்கிறவன் 1999ல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கும் போது அவ எந்த கேங்ல இருந்தாலும் அந்த கேங்கோட லீட் பேர் தான் பில். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த சர்ச்சில் இருக்க எல்லாரையும் சுட்டுறாரு. அப்போ ஹீரோயின் தலையிலையும் சுட்டுறாரு. அப்போ ஹீரோயின் சாவறதுக்கு முன்னாடி நான் பிரெக்னெண்டா இருக்கேன், இந்த குழந்தைக்கு அப்பா நீ தான் அப்படின்னு பில் கிட்ட சொல்லி அவங்க விழுந்துடுறாங்க. ஒரு 4 வருஷம் கோமால இருந்துட்டு முழிக்கிறாங்க. அவங்க வயிற்றுல இருந்த குழந்தையும் இறந்து போயிருது. அவங்க சம கோவத்துல இருக்கும் போது அவங்கள ஒருத்தரே பட்டன் பண்றான். அவனையும் கொன்னுட்டு இன்னொருத்தரையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொன்னுட்டு தப்பிச்சு அந்த பில்லை கொல்றதுக்காக போறாங்க. அந்த பில்லையும் அந்த பில்லோட ஆளுங்களையும் இவங்க கொன்னாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், பட் இதுல பண்ணிருக்க ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், எமோஷனலா கனெக்ட் ஆகுறதா இருக்கும், வேற லெவலா இருக்கும். விமன் சென்ட்ரிக் ஆக்ஷன் மூவிஸ்ல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். இந்த படம் ஆக்சுவலா சிங்கிள் பார்ட்டா தான் எடுத்திருக்காங்க, பட் லென்த் ஜாஸ்தியா இருக்கணும்னு கில் பில் 1, கில் பில் 2ன்னு 2 பார்ட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, ஆலவந்தான் படத்துல வயலண்டான சீன்ஸ் எல்லாம் அனிமேஷன் பண்ணி கார்ட்டூனா காமிச்சிருப்பாரு கமல்ஹாசன். அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் கில் பில்ல வர ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை நான் கார்ட்டூனா காமிச்சேன் அப்படின்னு குவென்டின் டாரண்டினோவே சொல்லியிருக்காரு. இந்த படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிரைம்ல அவைலபிளா இருக்கு, பட் தமிழ் டப்பிங்ல இல்ல. பட் இந்த படத்துக்கு பெருசா டப்பிங் உங்களுக்கு தேவைப்படாது, ஏன்னா ஆக்ஷன் ஃபிலிம் தான். ஸோ சப்டைட்டிலோட இந்த படத்தை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். இது ஒரு 10 பார்ட் வந்திருக்கு. அது இல்லாம இதுல இருந்து ஸ்பின் ஆஃப் எடுத்து வர ஆப்ஷன் ஷா அப்படின்னு ஒரு படத்தையும் பண்ணிருக்காங்க. இதுல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. மெயினா பார்க்கணும்னா பால் வாக்கர், வின் டீசல், அப்புறம் ராக். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதை பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு ஸ்ட்ரீட் ரேஸாக தான் ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு 5th பார்ட் வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருக்கும். 5th பார்ட்டுக்கு அப்புறம் அது அப்படியே மாறி ஒரு ஸ்பை த்ரில்லர், இப்பெல்லாம் வேற லெவல் ரேஞ்சுக்கு ஆக்ஷன் மூவியா அது மாறிடுச்சு. இந்த படத்துல 7th பார்ட் வரைக்கும் பால் வாக்கர் அப்படின்றவர் நடிச்சிருப்பாரு. அவரை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்றேன். அவர் நடிச்சிட்டு இருக்கும் போதே இறந்துட்டாரு. அதனால அவர் என்ன பண்ணாங்கன்னா, அவரோட தம்பி கோடி வாக்கர் அப்படின்றவரை அவரோட கேரக்டரோட மீதி சீன்ஸ் அவரை வச்சு எடுத்தாங்க. பால் வாக்கருக்கு நம்ம இந்தியாவில் கூட நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த படங்களுக்குமே நிறைய ஃபேன்ஸ் நம்ம ஊர்ல இப்போ வரைக்குமே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா இந்த பிரான்ச்சைசி போய்கிட்டே தான் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு, மறக்காம பாருங்க. நெக்ஸ்ட் ராம்போ. இது 5 பார்ட்டா வந்திருக்கு. இல்ல சில்வஸ்டர் ஸ்டாலன் ஹீரோவா நடிச்சிருக்காரு. 1982ல ஆரம்பிச்சு 2019 வரைக்குமே இதோட பார்ட் வந்திருக்கு. இதோட கதை என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவர் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின்டு மிலிட்டரி ஆஃபீஸரா இருந்து அவரோட ஃப்ரெண்டை தேடி ஒரு ஊருக்கு போறாரு. அவர் ஃப்ரெண்டு ஒரு கேன்சர் மூலியமா இறந்துறாருன்னு கேள்விப்பட்டு அந்த ஊர்லயே இருந்துறாரு. அந்த ஊரோட ஷெரீஃப்க்கு அவரை பிடிக்காம அவர் ஊரை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, அவர் என்னெல்லாம் பண்ணாரு, இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதை. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொரு மிஷன் மாதிரி இருக்கும். இதோட 5 படத்தோட பேர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிளட், ராம்போ ஃபர்ஸ்ட் பிளட் பார்ட் 2, ராம்போ 3, ராம்போ லாஸ்ட் பிளட்.
லாஸ்ட் பார்ட்டோட கதை என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவருக்கு தெரிஞ்சவரோட பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணிடுவாங்க. அவளை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணாரு அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ராப் மாதிரி கிரியேட் பண்ணி அவங்களெல்லாம் கொலை பண்றதுன்றது ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு R-rated வயலண்ட் ஆக்ஷன் மூவிஸ் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படங்கள்ல பார்க்கலாம். இந்த மூவி பிரான்ச்சைசில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொல்றேன். ராம்போ 3ல மைக்கேல் வெஸ்ட்மோர் அப்படின்றவர் தான் மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தாரு. இந்த படத்துல கமலஹாசன் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா மைக்கேல் வெஸ்ட்மோருக்கு அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. இது அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இந்த படம் பிரைம் அண்ட் லைன்ஸ்கேப் பிளேல அவைலபிளா இருக்கு. 5 பார்ட்ல லாஸ்ட் 2 பார்ட் மட்டும் தமிழ் டப்பிங்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பாருங்க. லாஸ்டா இந்த வீடியோல பார்க்க போற படம் மேட் மேக்ஸ். இது ஒரு 5 பார்ட்ல வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மேட் மேக்ஸ், மேட் மேக்ஸ் 2, மேட் மேக்ஸ் பியாண்ட் தண்டர்டோம், மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட், ஃபியூரியோசா எ மேட் மேக்ஸ் சாகா. இதோட கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உலகமே அழிஞ்சு தண்ணிக்கும் சாப்பாட்டுக்கும் அண்ட் பவருக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்போ என்னெல்லாம் நடக்குது, யார் யார் எப்படி எப்படி நடந்துக்கிறாங்கன்றத ரொம்ப வைலண்டாகவும் கொஞ்சம் கொடூரமாகவுமே காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு R-rated வயலண்ட் மூவி பிடிக்கினா மட்டும் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த 5ல எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா 4th ஒன் தான் மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு. இதுல பெர்ஃபார்மன்ஸும் சரி ஆக்ஷனும் சரி வேற லெவலில் இருக்கும். டாம் ஹார்டி ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல மேஜர் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே தான் இருக்கும். ரோட்லேயே தான் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. சேசிங் இருக்கும், ஃபைட் இருக்கும். பட் அது எப்படி எடுத்திருப்பாங்கன்றது இப்போ பார்த்தாலுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த பிரான்ச்சைசியோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம பிரபாஸ் நடிச்ச கல்கி படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துல வர நிறைய சீக்வன்ஸ் இந்த மேட் மேக்ஸ் என்ற படத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்த சீக்வன்ஸ் தான். உங்களுக்கு நீங்க இந்த மேட் மேக்ஸ் படம் பார்த்துட்டு கல்கி படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு விஷயங்கள் இதுல இருந்து அதுல இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த 5 பார்ட்டுமே பிரைம்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் லாஸ்ட் 2 பார்ட் மட்டும் தான் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த 5மே நான் சொன்ன ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் மூவி பிரான்ச்சைசி. கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஆக்ஷன் மூவி லிஸ்ட்ல இந்த 5மே இருக்கும். 5மே பார்த்துட்டு இதுல உங்களோட பெஸ்ட் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.